ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி பாளையம் போடுவேன். அல்லேலூயா. அப்ப இங்க சொல்றாரு, சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வருகிற போதும் என் ஆலயம் காக்கப்படும்படிக்கு அதை சுற்றிலும் நான் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்திலே கடந்து வருவதில்லை, அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சில காரியங்களை சொன்னதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகவே சேனையானது கடந்த வாரத்தில் நம்ம படித்தோம். ஆகவே இந்த ஆலயத்தை ஆண்டு சொல்றாரு, என் ஆலயம் காக்கப்படும்படிக்கு அதை சுற்றிலும் நான் பாளையம் போடுவேன் என்று சொன்னார். ஆமென். அப்ப ஆலயம் என்பது நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தான், நாம் தான் அந்த ஆலயம். ஆமென் சொல்லுங்க. அதுதான் நம்ம கடந்த வாரத்தில் படித்தோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, உங்கள் சரீரமானது நீங்க தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்முடைய சரீரமானது தேவனாலே பெற்றும் நம்மள தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இது இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதை நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா என்று சொல்றார். சொல்லிட்டு சொல்றார் 3ஆம் அதிகாரம் 16-17 நீங்க வாசித்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரம் 16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும், அப்ப சொல்றாரு, நீங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்று நீங்க அறியாதிருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். கேட்டு சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்குது? பரிசுத்தமா இருக்குது. பின்னாடிக்கிறவங்க வாயை திறந்து சொல்லுங்க, தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்குது? பரிசுத்தமா இருக்கிறது. அப்ப தேவன் அந்த பரிசுத்தமான ஆலயத்தை கெடுத்தா தேவன் அதை கெடுப்பார். ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். அல்லேலூயா. எப்படி கெடுக்கிறாங்க? அதுக்காக அப்படின்னா உண்மையான ரட்சிப்பு இல்லை. ஒன்னும் அந்த தவறுகள் செஞ்சுட்டே இருக்கிறீங்கன்னா, குடிக்காரன் ஒன்னும் குடியிலிருந்து மனம் திரும்பல, ஒன்னும் வெத்தலை பாக்கு அடிமைத்தனத்திலிருந்தே ஒன்னும் என்ன பண்ணல, மனம் திரும்பல. எப்படி ஆண்டவர் இந்த ஆலயத்தை பாதுகாப்பாரு? ஆமென். அல்லேலூயா. அதனால எத்தனை பேர் வருஷம் விசுவாசம் இருந்தா கூட ஊழியக்காரர் பார்க்கிறாரோ இல்லையோ, ஆனா அந்த வசனத்தின்படி கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீ எங்க உக்காடுற, எங்க என்ன பண்ற, என்ன பேசுற, எல்லாத்தையும் மத்தேயுல 12:35 வாசிக்கிறோம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவுக்கும் நியாயத்தீர்ப்பு நாட்கள்ல கணக்கு ஒப்புவிக்கணும். நம்ம வாய்க்குதுன்னு எதுனாலும் பேசினு அப்படி அவனை பத்தின இவனை கஞ்சின கீழ் நடிச்சுன்னு அது இதுவும் பேசக்கூடாது. எல்லாவற்றுக்கும் நியாயத்தீர்ப்பு நாட்கள்ல கணக்கு ஒப்புவிக்கணும், மறந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதாங்க சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அது பரிசுத்தமா வைக்கிறதும் அது அசுசிப்படுத்துறதும் யார் கையில் இருக்குது? உங்க கையில் தான் இருக்குது. நீங்க தான் அந்த ஆலயம்னு சொல்றாரு. அதான் உபாகமத்துல கடந்த வாரத்துல படிச்சோம். 11-11 12வது வசனத்துல வாசித்தோம். தேசத்தின் மேல அந்த சொல்றாரு. வாசிக்கலாம். உபாகம புத்தகத்துல 11ஆம் அதிகாரம் அங்க 12வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அந்த தேசம் யாரு? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தா சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தர் விசாரிக்கிற தேசமா இருக்குது, நீ தான் தேசம். ஆமென். உன்னை ஆண்டவர் விசாரிக்கிறார். ஆகவே எனக்கு விசாரிக்கிற ஒருத்தர் இல்லையா? நம்ம ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியா உன் கவலையெல்லாம் என் மேல வைத்து விடுன்னு சொல்றார். அல்லேலூயா. 1 பேர் 5:6 வாசிக்கும் போது 7வது வசனத்துல, அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியா உன் கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப வருஷத்தினுடைய துவக்கம் முதல் நாள் முதற்கொண்டு வருஷத்தின் முடிவு வரைக்கும் எப்பொழுதும், இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பொழுதும்
அவருடைய கண் நம்ம மேலேயே இருக்குது. ஆமே. இந்த ஆழத்தின் மேலேயே இருக்குது. அவருடைய கண் வைக்கப்பட்டது. அவருடைய பிள்ளைங்க மேலேயே இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த தேசத்தின் மேல, நம்முடைய ஆழத்தின் மேல, நம்முடைய குடும்பத்தின் மேல, தனிப்பட்ட வாழ்க்கை மேல அவருடைய கண் எப்பவுமே பார்த்து கொண்டே இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் நம்ம கடந்த வாரத்துல படிச்சோம். சங்கீதம் 33, 18, 19 வாசிக்கிற போது, அங்க வந்துட்டு ஆண்டுடைய பார்வை பாருங்க. ஒரு மனிதனை வந்துட்டு இப்ப அவருடைய பிள்ளைகளை சும்மா அவர் விடுறதில்லைங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. சங்கீதத்துல 33வது சங்கீதம் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க சொல்றாரு, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவனுடைய ஆத்துமாக்களை ஆண்டு சொல்றாரு பாருங்க. அவருக்கு யாரெல்லாம் உண்மையா பயப்படுறீங்களோ, யார் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கீங்க, அவர் இரக்கத்துக்காக காத்திருக்கீங்களோ, அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை ஆண்டவர் மரணத்திலிருந்து கர்த்தர் என்ன சொல்றாராம்? விலக்கி விடுகிறாராம். ஆமே. அல்லேலூயா. அவருக்கு நீங்க பயந்து வாழணும். கடவுளுக்கு குறித்த பயமே இன்னைக்கு நிறைய மக்களுக்கு என்ன பண்ணல, இல்லாத போச்சு. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க அந்த சபையில அத்தனை பிரேயர் நடக்குதுன்னா வராது இருக்க முடியுமா? தேவ பயம் இல்ல. எல்லாம் பயமெல்லாம் அற்று போய்க்குது. துணிகரம், நிர்விசாரம். துணிகரத்தை விட நிர்விசாரம் சொல்லலாம். அதான் சொல்ற, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவனுடைய ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்துல அவங்களை உயிரோடே காக்குமா. ஆண்டவர் பஞ்சமா, பஞ்ச காலத்துல ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு? ஆண்டவர் ஈசாக்க ஆண்டவர் 100 மடங்கு ஆசி வச்சார். ஆண்டவர் அவங்களை காப்பாற்றினார். அவங்க குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். ஆண்டவர் பஞ்ச காலமா இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. உயிரோட காப்பாராம். சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அவருக்கு யார் பயந்திருக்கிறாங்க, அவருடைய கிருபைக்கு யார் காத்திருக்காங்களோ, அவருடைய ஆத்துமாவை மரணத்திலிருந்து காக்கிறது மட்டுமல்ல, உயிரோட காக்கிறது மட்டுமல்ல, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சத்திலே அவங்களை உயிரோடு காத்து ஆண்டுடைய கண்கள் அவங்க மேல பார்த்துட்டே இருக்கிறான். ஆமே. அவங்க மேலேயே நோக்கமாக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம சில நேரத்துல நம்ம அறிவுல சொல்லுவோம், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம், ஏன் நம்ம கேள்வி கேட்கலாம், ஏன் ஏன் ஏன். ஆனா நாமும் நம்முடைய குடும்பம் தேவனுக்கு பிரியமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, தேவனுக்கு ஏற்றாற் போல நம்ம வளைந்து கொண்டு இருக்கிறோமா, அதை யோசிக்கணும். கொர்நேலி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலி அவன் தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனா அவன் இருந்தான். அவன் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்தவங்களா இருந்தாங்க. அவன் சொல்றான், தான தர்மங்களை மிகுதியா செஞ்சு எப்பொழுதும் தேவனுக்கு நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த வாழ்க்கை இருக்குதா உன் வீட்டுல? உன் பிள்ளைங்களோட வாழ்க்கை இருக்குதா? உங்க வாழ்க்கையில் இருக்குதா? யோசிச்சுப்பேன். அன்னைக்கு வந்து போய் இன்னைக்கு உன் பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, உன் புருஷமாரி எத்தனை பேர் இருக்கிறாங்க பாரு, ஞானசம் எடுத்து. அதனால வந்து சொன்னா, அப்ப ஆண்டவன் தேவ பக்தி உள்ளவன், அவன் தேவனுக்கு பயந்தவனமா இருந்தான். அவன் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்தவனா இருந்தாங்க. இந்த பயம் இருக்குதா? நல்லா யோசிச்சுப்பேன். கர்த்தர் ஆனா பார்த்து கொண்டு இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கா. நல்லதையும் பார்க்கிறார், கெட்டதையும் பார்த்துட்டாங்கிறார். ஆமே. அல்லேலூயா. ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா, நாளாகம புத்தகத்துல நம்ம கடந்த வாரத்துல படிச்சோம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல வாசிக்கும் போது, அங்க பாசா என்ற சீரியாவினுடைய ராஜாவை இந்த ஆசா வந்து என்ன பண்ணா, சார்ந்து கொண்டான். கர்த்தரை சார்ந்திருந்த நாட்கள்ல கர்த்தருடைய காரியம், அவனுடைய காரியங்கள் எல்லாம் 14:7 வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 2 தினத்துல 14:7 வாசிக்கிறோம். அவனுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவனுக்கு யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்தார். அவன் தேசம் அமெரிக்கா இருந்துச்சு. ஆனா எப்ப வந்துட்டு கர்த்தரை சாராம மனுஷனை சார்ந்து கொண்டானோ, ஆனா அது முதல் யுத்தம் நேரிடும் சொன்னார். ஆமே. ஆனா அந்த யுத்தம், அவனுடைய யுத்தங்கள் நேரிடுச்சு, இளைப்பாறுதலை இல்லாத போச்சு அவனுக்கு. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவனுக்கு காலில் ஒரு வியாதி கண்டான். அந்த வியாதியின் மத்தியில கூட கர்த்தரை சார்ந்திருப்பானான்னு பார்த்தா, கர்த்தரை இல்ல பரிகாரிகளை தான் தேடினான்னு சொல்லி 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நாம் ஒரு நாளும் மனிதனை நாம் சார்ந்து போகக்கூடாது. கர்த்தரை நாம் சார்ந்திருக்க நம்முடைய வாழ்வாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான். அதனால கர்த்தரை நம்பும் போது, கர்த்தரை சார்ந்திருக்கும் போதுதான் உயர்ந்த அடைக்கலம். கர்த்தரை நம்பும் போது நம்ம செழிப்பான வாழ்க்கையை நமக்கு தருவார், நம்ம குடும்பத்துக்கு தருவார், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் அப்படி ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் வந்து பாத்தீங்கன்னா 99 வயசுல ஆபிரகாமுக்கு 99 வயசுல பாருங்க, 17ஆம் அதிகாரம் ஆதிகாண்டம் 17ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் எல்சடாய், ஆனா எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொல்றாரு.
99 வயசா இருக்கிற வயசான ஒரு கிழவனை பார்த்து ஆண்டு சொல்றாரு, எனக்கு முன்னாடி நீ எப்படி இருக்கணும்? உத்தமனா நடந்து கொண்டிருன்ற. உத்தமனா என்னது அர்த்தம்? உத்தமனா என்னது? குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனா வாழ்றது அதுதான் உத்தமம். ஆமென் சொல்லுங்க. அப்ப குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றது தான் உத்தமமான வாழ்க்கை. அப்ப ஆண்டு சொல்றாரு, குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனா நீ வாழணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதனால எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு அப்படின்னு சொல்றாரு. ஆமென். உத்தமமா நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ண ஆண்டுக்கு பிரியமா வாழணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இந்த எபிரேயர் புத்தகத்துல வாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரத்துல எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அங்க சொல்றாரு, வாசிக்கலாம் 17லிருந்து 19 வரைக்கும். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தான். அப்ப பாருங்க, ஆண்டவர் ஈசாக்க 100 வயதுல கொடுத்து அவனை பாத்தீங்கன்னா அவனை பலி செலுத்த சொல்லி மோரியா மலையில கொண்டு போய் அவனை உன்னுடைய குமாரன் என்றும் உன் சுதன் என்றும் பாராம எனக்காக நீ பலி செலுத்துன்னு சொல்றாரு. ஆனா பலி செலுத்துக்கு தன்னுடைய குமாரனை அழைச்சு கொண்டு போய் ரெடியா என்ன பண்றாரு, வேலைக்காரன் கூட்டு போறாரு. ஒரு இடத்துல வேலைக்காரன் நிறுத்திட்டாரு. அதுக்கு பிறகு வழியில போயிட்டு இருக்கிறாங்க. ஈசாக்க கேட்கறான், அப்பா எல்லாம் விறகு இருக்குது, கத்தி இருக்குது, பலி செலுத்துக்கு ஆடு எங்க? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே. அவனுடைய விசுவாசம் பாருங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமே. பலிக்குரிய ஆட்டை கர்த்தர் பார்த்துக்கொள்ள வந்தார். அப்படி போயிட்டு பாத்தீங்கன்னா அங்க போன பிறகு பாருங்க, பலிபீடத்தை கட்டி பலிபீடத்துல இவன் கைய காலவே கட்டி அவனை என்ன பண்ண பலிபீடத்துல கிடக்குறான். ஆமே. எடுத்து கையே கத்தி எடுத்து வாங்குற வரைக்கும் கர்த்தர் ஜம்முன்னு பார்த்துக்கிறார். இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படணும் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார் 22ஆம் அதிகாரத்துல. ஆமே. அல்லேலூயா. அப்ப அதுக்கு முன்னாடி அவன் பயப்படலையா? ஆனா இப்ப எனக்கு நீ பயப்படுற என்பதை இப்ப அறிஞ்சிருக்கிறேன்ற. அப்ப ஆபிரகாம் அவன் என்ன நினைச்சுதான், என் பிள்ளைய இந்த பிள்ளைய ஆண்டவர் நான் கொன்று போட்டாலும் இன்னொரு பிள்ளை எனக்கு தருவார்ன்ற விசுவாசம் அவனுக்கு ஒண்ணு இருக்குது. ஆனா அது மாத்திரம் அல்ல, ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும் போது இந்த வார்த்தை கொஞ்சம் யோசிக்கும் போது இங்க என்ன சொல்றாருன்னா 18வது ஈசாக்கின் இடத்துல பலியாக ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி மேல வசனம் சொல்லுது. சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு கூட சொல்லப்பட்டிருந்ததே. ஆமே. ஈசாக்கு கொடுத்தா உன் சந்ததி என்ன பண்ண, வானத்து நட்சத்திரங்களை போல, பூமியின் கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல நான் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னா யாரு மூலமா அப்படியே நான் ஆசீர்வதிக்க போறேன்? ஈசாக்கின் மூலமாகன்றதை ஆண்டவர் சொல்றார். ஆமே. இப்ப ஈசாக்கு கொன்று போட்டா அவன் செத்து போயிட்டானா எப்படி ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்? ஆனா ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விளங்கும் என்று அவர் சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மருத்தோர்ந்து எழுப்பின தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனாகிய பலியாக ஒப்பு கொடுத்தான். மருத்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்ண முடியும்? அந்த ஆண்டவர் இவனை மறுபடியும் உயிர்ப்பிச்சு பிறக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அதாங்க சகரியா புத்தகத்துக்கு வருவோம். இங்க 9ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல அங்க சொல்றாரு, சேனையானது புறப்படும் போதும் அது திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். அப்ப ஆண்டவர் சுற்றில என்ன சொல்றாரா, வேலி போடுறாரு. சாத்தான் யோபு கிட்ட சொல்றாரு, நீ எங்க இருந்து வர? நான் பூமி எங்க உலாவி சுற்றி திருந்து வரேன் அப்படின்னு சொல்ற. என் தாசனாகி யோபு மேல கவனம் வச்சியா? அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ வேலி எடுத்திருக்கிற அப்படின்னு. ஆமே. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு வேலியை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவங்க எங்க போனாலும் வந்தாலும் கர்த்தர் வேலி மதிலுமா இருந்து கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அந்த வேலையை எடுத்து போட்டு பாரு, நான் உடனே அவனை தொட்டுருவோம் அப்படின்னு அப்பதான் சாத்தான் நம்ம சொல்றான். ஆமே. ஆனா தொட்ட உடனே அப்ப ஆண்டு சொல்றாரு, அவனை சரி தொட்டு பாரு அப்படின்னு சொன்னா அவனோட குடும்பத்தெல்லாம் தொட்டு பாரு, அவனோட ஆஸ்தியெல்லாம் தொட்டு பாரு, எல்லாத்தையும் தொட்டு பார்த்தான். ஆனாலும் அவன் என்ன பண்ணல, அவன் சோர்ந்து போகவே இல்லை. ஆமே. அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா அவன் மனைவி மூலியமா சோதனை வருது. ஆனாலும் அவன் என்ன சொல்றா, நீ இன்னும் உத்தமத்துல இருக்கிறியா? பாருங்க, அந்த உத்தமத்தை விடல. 10 புள்ள ஒரே நாள் செத்து போச்சு. 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 கழுது, 500 ஏறு மாடுகள், எல்லாம் திரளான பணிவிடைக்காரன் எல்லாமே அழிஞ்சு போனாலும் ஆனாலும் அவனுடைய உத்தமத்தை என்ன பண்றான், குறி வச்சு சாத்தான் அவன் மனைவி மூலியமா கிரியை செய்றான். உன் உத்தமத்துல இன்னும் உண்மையா இருக்கிறியா? ஜீவனை விட்டு தூஷித்துரு, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுன்றான்.
ஆமே. அதுக்கு மனைவி கிட்ட கூட சொல்றான், கர்த்தரிடத்துல நன்மை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமா? கர்த்தர் தான் இதெல்லாம் கொடுத்தார். கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னான். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்ல பழகணும். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல நம்ம உறவு வச்சிருக்காரா, அந்த உறவுகள் கொஞ்ச காலம் வச்சுட்டு எடுத்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா நாங்க வாழ்றதுக்கு ஆண்டு வச்சிருந்தாரு. இப்ப எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த இடத்துக்கு நானும் போவேன்ற நிச்சயம் நமக்கு இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆனா அதுக்கு பிறகு பாருங்க, சாத்தான் மறுபடியும் அவனை சோதிக்கிறான். இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ண பார்த்தாலும் இவன் உத்தமத்துல இன்னும் உறுதியா இருக்கிறான், ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்றானே அப்படின்னு இவன் நினைச்சிட்டு, அதுக்கு பிறகு மறுபடியும் வந்து என்ன பண்றான்னா, அவனுடைய சரீரத்தை தொடுறான் சாத்தான். அவன் அவனுக்கு சரீரத்துல முழுவதும் வியாதி. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அவன் ஓட்டெடுத்து சொன்னிருந்தா கூட, அப்பயும் கர்த்தர் அவர் சொல்றான், அவர் என்னை கொன்றே போட்டாலும் நான் அவர் பேர்ல நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் போற வழியெல்லாம் அறிவார். யோபு 23:10 சொல்றார், நான் போற வழியெல்லாம் அவர் அறிவார். நான் சோதித்த பிறகு சுத்த பொன்னா நான் விளங்குவேன். அல்லேலூயா. என் மேட்பர் உயிரோடு இருக்கிறார். 19:25 சொல்றார், என் மேட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாள் பூமியில் நிற்பார் என்பதை நான் அறிஞ்சிருக்கேன். இந்த சரீரமெல்லாம் அழுகி போனாலும் அந்நிய கண்களை என் கண்ணவரை காணும். இந்த விசுவாசம் தான் அவனை வந்துட்டு பின்வர நாட்கள்ல அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி கர்த்தர் என்ன பண்ண, அவன் இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்ப 2 மடங்கா கொடுத்தார். நல்லா யோசித்து பாருங்க. 10 புள்ளை கொடுத்தாரு, 10 புள்ளை அழிஞ்சு போச்சு. ஆனா அதே 10 புள்ளை இந்த சோதனைக்கு பிறகு மறுபடியும் ஆண்டவர் 2 மடங்கா உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது எல்லாத்தையும் 2 கொடுத்தவரு. 7000 14,000 ஆச்சு, 500 1000 ஆச்சு, 3000 6000 ஆச்சு, எல்லாத்தையும் டபுள் கொடுத்தவரு மறுபடியும் பிள்ளைகளை வந்து பறக்க வச்சு ஆண்டவர் கிருபை செய்றார். அவன் மனைவிக்கு கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணிப்பாங்களா இல்லையா? குழந்தை கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிப்பாங்களா இல்லையா? ஆமே. 10 புள்ளை பெற்றுதா. இப்ப வந்து பிள்ளைங்கலாம் பெரியவங்களா ஆயிடுவாங்க. இப்ப வந்து இப்ப ஆபரேஷன் பண்ணிப்பாங்களா இல்லையா? ஆனா அந்த ஆபரேஷன் பண்ணதுலயே ஆண்டவர் மறுபடியும் அவன் மனைவியை மறுபடியும் என்ன பண்ணாரு? அவளுக்கு பலன் கொடுத்து மறுபடியும் அதே 10 புள்ளைய பெற்று வைக்கிறார். அதுதான் ஆண்டவர். அது கூட பாருங்க, 7 ஆம்பளை புள்ளைய 7 ஆம்பளை புள்ளைய பிறக்கிற மறுபடியும். 3 பொம்பளை புள்ளைய 3 பொம்பளை புள்ளைய பிறக்குது. ஆமே. அந்த 42:10 வாசிங்கன்னா, யோபுனுடைய குமார்த்திகள் அவங்க வந்துட்டு அவங்க மகமாருங்க அந்த தேசத்திலே அவ்வளவு சௌந்தரியமான பெண்களே காணப்படல. அவ்வளவு அழகான பெண்களை 2வது பெற்றெடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம எங்க சுற்றிலும் என்ன பண்றாரு? வேலி போட்டு கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதாங்க சொல்றாரு சகரியாவுல. அவர் சொல்றாரு, என் நாளையும் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப பாளையம் போடுன்ற அப்ப ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கிற வரைக்கும் எந்த மனுஷனும் நம்ம ஒன்றும் தொட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம போய் எங்கன்னா போகும்போது மட்டும், ஆண்டவரே நான் இங்க இடத்துக்கு போறாண்டதே, எனக்கு முன்னாடி போங்காண்டதே, எனக்கு பின்னாடி வாங்காண்டதே, என் கூடவே வாங்காண்டதே, நான் ஆண்டவரே விபத்துல எங்கேயும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்படி அப்ப மட்டும் இல்லை, எப்பயுமே நம்ம ஜெபம் பண்ணணும். எப்பயுமே கடவுள் கூட இருந்தாங்கன்னா ஆண்டவர் நம்ம போக்கிலும் வரத்துலையும் கர்த்தர் அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்கதும் கிடையாது, அவர் தூங்குறதும் கிடையாது. அவருடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அங்க சொல்றாரு பாருங்க, யாத்திராகம புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க பாருங்க இஸ்ரவேல் மக்கள் பலுகி பெருகிக்கிறாங்க. ஆனா அந்த பெருக்கத்தை வந்துட்டு அந்த பார்வோன் வந்துட்டு யோசேப்பு அறியாத ஒரு ராஜன் தோன்றான ஒரு பார்வோன். அவன் வந்தபோது அவன் வந்து என்ன பண்றான்? இந்த இஸ்ரவேல் மக்கள் நம்மை விட அதிகமா பலுகி பெருகிக்கிறாங்களான்னு சொல்லி ஒடுக்குனான். அந்த ஒடுக்குதல ஆண்டவன் அவன் எவ்வளவா ஒடுக்குனானோ அவ்வளவா இஸ்ரவேல் மக்கள் பலுகி பெருகினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை அதை தாங்க சொல்றாரு இங்க 9ஆம் அதிகாரத்துல. அவர் சொல்றாரு, சுற்றிலும் பாளையம் போடுவேன், இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்துல கடந்து வருவதில்லை, அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமே. என்னம்மா உங்களுக்கெல்லாம் இப்பதான் ஆராதனை டைமா? இப்பதான் ஆராதனை டைமா? அதனால வந்து பாத்தீங்கன்னா, ஒடுக்குகிறவன் இனி அவர்களிடத்துல கடந்து வருவதில்லை, அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அப்ப ஆண்டவர் பாருங்க இஸ்ரவேல் மக்களை இந்த வார்த்தையின்படி ஒடுக்குகிறவன் வந்தான். ஆனாலும் வந்தாலும் கூட ஆண்டவர் அவங்களை பாதுகாத்துட்டே இருந்தார். ஆமே. அல்லேலூயா. எவ்வளவு கடினமான வேலைகளை கொடுத்தாலும் கூட அவருடைய பிள்ளைகளை பார்த்துட்டே இருந்தார். கடைசியா அந்த பிள்ளைகள் கூக்குரல் இட்டாங்க. அந்த யாத்திராகமத்தின் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை படிக்கும் போது, இஸ்ரவேலர் முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை நோக்கி என்ன பண்ணாங்க? முறையிட்டு கூப்பிட்டாங்க. சிந்து பைபிள் பாரு, பைபிள் படிச்ச வசனத்தை சொல்லு பாருங்க. அதனால வந்து இப்ப தேவனை நோக்கி கூப்பிட்டு இருந்தாங்க.
ஆண்டவர் அவங்க பெருமூச்சை கேட்டு ஆண்டவர் கண்ணோக்கணும், அவங்க மனம் இறங்கினார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஒடுக்குகிறவன் பட்சத்துல இருந்து கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் அவங்க கூப்பிடுதலை கேட்டார். கேட்ட உடனே மோசேவை அனுப்பி ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்துல ஒடுக்கப்பட்டிருந்த மக்களை விடுதலையாக்கி கொண்டு வரும்படிக்கு ஆண்டவர் அனுப்பினார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல எப்பயுமே வைக்கப்பட்டிருக்குது. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டுமாய் அவருடைய கண்கள் என்ன பண்ணி கொண்டிருக்குது, நம்மை பார்த்து கொண்டே இருக்குது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு சொப்பனத்தை சொன்னதுனால பகைச்சாங்க. கடைசியா வந்து போயின்னா இன்னொரு ஒரு சொப்பனத்தை கண்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவனா வருவதாக வந்து என்ன பண்றான் சொன்னான் அப்பா கிட்ட. இதனால சகோதரர்கள் இன்னும் அதிகமா பகைச்சாங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆனா கடைசியா வந்து என்ன நடந்தது, யோசேப்புக்கு இந்த சொப்பனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லி அவனை குழியில கொண்டு போய் என்ன பண்ணாங்க, போட்டாங்க. குழியில போட்டு மறுபடியும் வந்து என்ன பண்றாங்க, அந்த பகுதியில இஸ்மவேலர் வராங்க. வியாபாரம் பண்றதுக்காக போறவங்க அந்த வழியில வந்ததுனால அவங்க கிட்ட வித்து போடலாம்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவனை குழியிலிருந்து தூக்கி 20 வெள்ளிக்காசுக்காக என்ன பண்ணாங்க, வித்து எகிப்துக்கு அனுப்பிட்டாங்க. அல்லேலூயா. அவனுக்கு சகோதரனால ஒடுக்கம் வந்துச்சு. ஆனா பாருங்க, வித்து போட்டாங்க, போயிட்டாங்க எகிப்துக்கு. ஆனா எகிப்துக்கு போன பிறகு ஆரம்பத்துல அங்க போன உடனே எகிப்துல பாருங்க, இஸ்மவேலர் கிட்ட வந்து என்ன பண்றான், அந்த போத்திபார் வந்து விலைக்கு வாங்குறான். இவன் அவங்க சகோதரன் கிட்ட இருந்து விலைக்கு வாங்கிட்டு வந்தான் யோசேப்ப. ஆனா இப்ப இஸ்மவேலருக்கு வந்துட்டு என்ன பண்ண, இஸ்மவேலர் இடத்துல இருந்து போத்திபார் வந்து விலைக்கு வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். அங்க கொண்டு போனா இவன் கூட கடவுள் தேராரு. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் 4வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அவன் காரிசித்துள்ளவனா இருக்கிறான். அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்றார். ஆமென்னு சொல்லுங்க. இத பார்த்த உடனே அவன் வந்து விலைக்கு என்ன பண்ணிட்டான், போர்த்திபார் வாங்கின்னு போய் அவன் வீட்டிலேயே வச்சுக்கிட்டான். ஆமென்னு சொல்லுங்க. கடவுள் இவன் கூட இருக்கிறார். 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் கூடவே இருக்கிறாரு. இவன் சொல்றதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்றதை பார்த்த உடனே போர்த்திபார் என்ன செய்தான், இப்ப அடிமையா இருந்தவன் யோசேப்பு, அடிமையா வெட்கப்பட்டவன், அடிமையா வெட்கப்பட்டு இப்ப வேலைக்காரனா வந்தான் அந்த வீட்டுக்கு. இப்ப வேலைக்காரனா வந்தவன் இப்ப என்னவா மாட்டான், வீட்டு விசாரணைக்காரனா மாத்திதான் அந்த போர்த்திபார். அல்லேலூயா. அடிமையா இருந்தவன், வேலைக்காரனா இருந்தவன், இப்ப போர்த்திபார் வந்துட்டு வீட்டுல விசாரணை கர்த்தனா வச்சுட்டான். அவனுடைய மனைவியை தவிர வேற ஒன்றையும் என் எஜமான் விலக்கி வைக்கவில்லை அப்படின்னு அந்த 9வது வசனத்திலே சொல்லப்படுது. ஆமென்னு சொல்லுங்க. விசாரணை கர்த்தனா வச்சதுனாலதான் பிரச்சனையே வந்துச்சு. ஆமென். இவன் வேலைக்காரனாவே இருந்திருந்தானா, இவன் வந்து அடிமையாவே இருந்திருந்தானா, இப்ப போர்த்திபார் வந்துட்டு மனைவி வந்துட்டு யோசேப்பு மேல கண்ணு போட்டிருப்பா. ஒரு வேலைக்காரனா ஒரு வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரனா இருக்கிறவனை போய் யாருன்னா கண்ணு போட்டு நிப்பாங்களா? அவன் மேல வந்துட்டு அவன அவன அடைஞ்சிரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா? இல்ல. அவனுடைய தரம் மாற மாற மாற, அவனுடைய தோற்றம் மாற மாற, அதனால வந்து இப்ப அவன் மேல இவளுக்கு கண்ணு போகுது. ஆமென். அல்லேலூயா. அப்ப சாத்தான் அவன் மனைவி மூலியமா வந்து என்ன பண்ணான், கிரியை செஞ்சு அவளுடைய பரிசுத்தத்தை எப்படியாகிலும் எடுத்துடணும்னு நினைக்கிறான். ஆனா இவன் ஒடுக்கப்பட்டதில்ல. இவன் ஆண்டவர் வந்து என்ன பண்றான், எவ்வளவு ஒடுக்கப்படுறாங்க பாருங்க. செய்யாத தப்புக்காக 13 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சான். 13 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கும் போது 1008 கேள்வி அவன் வாழ்க்கையில. நான் செய்யாத தப்ப கடவுளுக்கு தெரியாதா? நான் செஞ்சேனா செய்யலைன்னு அவனுக்கு தெரியாதா? ஆனா ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை வச்சிருக்கிறார்? அன்னைக்கு ஒருவேளை கேள்விக்குறியா இருந்திருக்கலாம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு சில கேள்விகள் வந்துட்டு பல கேள்விகளோட கூட நீங்க இந்த வேலையில யோசேப்பை போல ஒடுக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம். ஏன் எனக்கு ஆண்டவர் இது ஏன் இதெல்லாம் அனுமதிக்கிறார், ஏன் தெரியல, தெரியாதா அப்படின்னு ஒரு வேலை நினைச்சு கூடாது. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதாங்க சொல்றாரு, இனி ஒடுக்கிறவன் அவர்களிடத்துல கடந்து வருவதில்லையே, அதை என் கண்களினாலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆமே. அதான் வந்து சொல்றாரு, ஆசா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு மனுஷனை கர்த்தரை சார்ந்து இருந்தவன். நாட்கள்ல காரியம் வாய்க்கப்படுது. நீங்க கர்த்தரோடு இருந்தா அவர் என்னோடு இருப்பார். நீங்க அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் என்னைக்கு கைவிட்டுருவார்னு சொல்றாரு. 2 நாளாகவும் 15:2 வாசிக்கிறோம். ஆனா அன்னைக்கு கடவுளை தேடுறதுக்கு முகாந்திரத்தை ஏற்படுத்தினால காரியங்கள் வாய்க்கப்படுது. ஆனா கடைசியா அந்த அந்த ஆசா ராஜா கடவுளை சார்ந்து இல்லாம மனுஷனை சார்ந்ததுனால ஆனா யுத்தங்கள் நேருன்னு ஆண்டு சொல்றாரு. அதாங்க 16:7 வாசிக்கிறோம். 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, தம்மை பற்றி உத்தம இருதத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் அவனை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய கண் நோக்கி கொண்டிருக்கிறது. அதனால அவங்க பார்த்து சொல்றாரு, ஆசாவை பார்த்து சொல்றாரு, இதனால நீ மதியற்றவனா நீ போன, புத்தி இல்லாதவனா மாற்றன்ற.
இதனால உங்க யுத்தங்கள் நேரிடுன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா யோசேப்பு பாருங்க, இப்ப செய்யாத தப்புக்காக 13 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சுங்கிறான். ஆனாலும் ஆண்டவர் ஒரு பக்கம் அவனுடைய தரிசனம் ஓடிட்டே இருக்கும். ஆண்டவர் சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றுவார். நான் அவரை சார்ந்திருக்கிறேன், அவரை நம்பி இருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால தான் இன்னைக்கும் வரைக்கும் என்னை வந்துட்டு வழிநடத்தி வராரு அப்படின்றத அவன் நினைச்சிட்டான். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டு சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றுவார். யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28:15 படி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுதல்ன்ற மாதிரி யோசேப்பு கிட்ட ஆண்டு சொன்னதை ஆண்டு நிச்சயமா கைவிடாத செய்வார்ன்றத நிச்சயம் அவனுக்கு இருந்துச்சு தாவீதுக்கு, யோசேப்புக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு நாள் வந்தது. பார்வோனுக்கே ஒரு குழப்பமான சூழ்நிலையை ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அர்த்தம் சொல்ல ஒருத்தனை இல்லை. ஆனா அங்க இந்த மனுஷனை தட்டி விட்டு இவன் சொல்லும்படிக்கு ஆண்டவர் செய்தார். அவனுக்கு ஏற்ற காலம் வந்துச்சு. வரும்போது கர்த்தர் யோசேப்பை அந்த பார்வோனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க தொடங்கினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடிமை, ஒரு வேலைக்காரன், அவன் சிறை வாசகம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனாலும் கூட அவனுடைய உண்மை, அவனுடைய பரிசுத்தத்தை கர்த்தர் பார்த்து ஆண்டவர் அந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல தேசத்தின் அதிபதியா கர்த்தர் கொண்டு போய் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு ஆரம்பத்துல வந்துட்டு நம்ம பார்க்கும்போது சில பிரச்சனைகள் நமக்கு போராட்டம் ஒரு வேற மாதிரி தென்படும். ஆனா எதை செய்தாலும் கர்த்தர் நன்மைக்கு தான் செஞ்சு முடிப்பார். அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு படுகிற பாடுகளும், போராட்டங்களும், பிரச்சனைகளும், நிந்தைகளும், அவமானங்களும் எல்லாவற்றுக்கும் மத்தியில நம்ம கர்த்தரை நாம் சார்ந்திருக்கும் போது பின்னாடி அதனுடைய விளைவுகளை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே பாருங்க, சவுல் வந்து என்ன செய்யறான்னா, சவுல் வந்து தாவீதை வந்து என்ன பண்ணா, தான் வீட்டிலே இருக்கட்டும், அவன் கூட கடவுள் இருக்காரு. ஏன்னா சவுலுக்கு ஆவி பிடிச்சி அவன் அலக்கழிக்கும் போதெல்லாம் இவன் வேனை எடுத்து வாசிக்கிட்டு கர்த்தரை துதிக்கும் போது அவனுக்குள்ள இருந்து அசுத்தாவே ஓடுது அவனை விட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடவுள் இவன் கூட இருக்கிறான்றதுக்காக என்ன பண்ணிட்டான்னா, அவனை கூடவே அவன் வீட்டிலேயே வச்சுக்கின்னு, என் வீட்டிலேயே இவன் இருக்கட்டும். அவங்க அப்பா கிட்ட சொல்றான், இவன் என் வீட்டிலேயே இருக்கட்டும், இங்கேயே இவன் சாப்பிட்டு இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி சொல்றான். ஆமென். அல்லேலூயா. இப்படி அவன் சொல்லியிருந்தான். ஆனா இப்படி அவனை நேசித்தான், அன்பு பாராட்டினா, எல்லாம் பண்ணான். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, 1 சாமுவேல் அங்க 16ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாருன்னா, 17வது வசனத்தை வாசிக்கலாம். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரர் ஒருவன், இதோ பெத்தேலம் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டு இருக்கிறேன், அவன் வாசிப்பதிலே தேறினவன். யாரு? தாவீது. வாசிப்பதிலே தேறினவன். அவன் சொன்னான், பராக்கிரமசாலி, யுத்த புருஷன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். ஆமென் சொல்லுங்க. அவனை குறித்து அங்க சாட்சி கொடுறாங்க. அப்பொழுது சவுல் ஈசாயின் இடத்துல ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தல் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்துல அனுப்புன்றான். உணர்ந்த உடனே தாவீதை வந்துட்டு என்ன பண்றான், 21வது வசனத்துல வாசிக்கலாம். இந்த 16வது அதிகாரம் 21 தான் நான் படிக்க சொல்லுவேன். அப்படியே தாவீது சவுல் இடத்துல வந்து அவனுக்கு முன்னாடி வந்து நின்றான். என்ன பண்ணாராம்? சவுல் வந்து எப்படி இருந்தாரா? தாவீதை என்ன பண்ணாராம்? சிநேகித்தார், நேசித்தாராம். இவனுக்கு வந்துட்டு ஒரு போர்ப்பட தளபதி மாதிரி இவனை என்ன பண்ண வச்சுக்கிட்டான். கீழே சொல்ற சவுல் அனுப்பி, அவங்க அப்பா கிட்ட அனுப்பிவிட்டு, நெற்கட்டும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவன் என்கிட்டயே கேட்டான். அதனால வந்து இப்ப அவன் வந்துட்டு என்ன, அவனை நான் மிகவும் நேசிக்கிறேன், அவன் எனக்கு ஆயுததாரியாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் சவுல் இங்க சொன்னான். இப்ப என்ன நடக்குது பாருங்க. இப்படி நேசித்திருந்த தாவீதை இப்ப சவுல் என்ன பண்றான் பாருங்க. இவன் கோலியாத்தை முறியடிச்சுட்டு வெற்றி கொண்டு வரும்போது இப்ப அந்த பெண்கள் எல்லாம் மேல தாளங்களோடு கூட கேத வாக்கியங்களோடு கூட என்ன பண்ணாங்க, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் அங்க 6வது வசனத்துல வாசிக்கும் போது மேல தாளங்களோடு கூட என்ன பண்ணாங்க, புறப்பட்டு வராங்க. இப்ப வந்து இவங்க ஒரு பாடி துதிக்கிறாங்க. யார் பாடி துதிக்கிறது? பெண்கள் தான். ஆமென். இப்ப 7வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறையாக பாடினார்கள். ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தை என்னவா மாறிச்சு? இது ரொம்ப கேவலமா போயிடுச்சு இவனுக்கு. என்னடா அப்படி சொல்றான் பாருங்க. அவர் சொல்லிட்டு போறான் பாருங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகவும் எரிச்சல் அடைஞ்சு, யார் மேல எரிச்சல் வந்துச்சு? தாவீது மேல எரிச்சல் வருது.
அவன் சொல்லிட்டு சொல்றான், தாவீதுக்கு 10,000 15 எனக்கு 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு காய் மகரமாய் பார்த்தான். ஆமென் சொல்லுங்க. அப்படி என்ன பண்ணானா, தாவீதை பார்த்தான். ஆனா சவுல் தாவீத அவனுக்குள்ள என்கிட்டயே கேட்டான், நான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன், அவன் என் கூடயே கேட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னவன் வீட்டுல வச்சுக்கிற மாதிரி இருந்தான். ஆனா இப்ப தாவீதுக்கு 10,000 மதிப்பு கொடுத்து ராஜாவாகிய சவுலுக்கு 1000 மதிப்பு கொடுத்த உடனே இந்த பொம்பளைங்க பாட்டு பாடி வந்தாங்க பாருங்க. இந்த வார்த்தை கேட்ட உடனே சவுலுக்கு விசனமாயி தாவீது மேல எரிச்சல் வந்துருச்சு. ஆமே. அந்த நாள் முதற்கொண்டு காய்மரமாய் பார்த்தான். ஆமே. அந்த சவுலுக்கு யாருடைய ஆவி வந்துச்சு? காயினுடைய ஆவி, கொலைவெறி ஆவி அவனுக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு நீங்க நல்லா பாடிட்டீங்கன்னா, நல்லா துதிச்சிட்டீங்கன்னா, நல்லா வசனத்தை வாசித்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பொறாம வந்துடும். நல்லா பாடி துதிச்சீங்கன்னா. ஆமே. காயினை அப்படி காயின் ஆவி சவுலுக்குள்ள புகுந்து அவன் மேல எரிச்சல் அடைஞ்சான். அவன் பார்க்கும் போதெல்லாம் எரிச்சல். அவனை காய்மரமா பார்த்தானோ, व्यसனம் அடைஞ்சானா. அவனை பார்க்கும் போதெல்லாம் व्यसனம் அடைஞ்சானா. ஆமே. இந்த ஆவி இருந்துச்சுன்னா, சவுலுக்குள்ள இந்த ஆவி இருக்கிற வரைக்கும் அவனை சந்தோஷமா வாழவே வைக்கல. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். இப்ப அபிஷேகம் போயிடுச்சு. அந்த ஆவி வந்துச்சுன்னா இந்த ஆவி போயிடும். ஆமே. உங்க மேல கடவுளுடைய ஆவி எப்பவுமே நிலைத்திருக்குன்னா, இந்த எரிச்சல், இந்த பொறாமை, இந்த மாதிரி வஞ்சக ஆவி உங்களை விட்டு வெளியே போகணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள நிலைத்திருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, அப்படி அவன் என்ன பண்றான், அவனை ரொம்ப அவனை என்ன பண்றான். அதனால அந்த நாள் முதற்கொண்டுதான் சவுல் தாவீதை கொல்லாம விடவே கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றான், துரத்திட்டே இருந்தான். ஆனா தாவீது ஒரு நாள் அவன் கைக்கு சிக்கல. ஆனா தாவீதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டான், அவனும் அவனுடைய குமாரனும் ஒரே நாள்ல மடிஞ்சு போயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம தான் செத்து போயிடும். ஆமே. பொறாமப்பட்டு எரிச்சல் அடைஞ்சே செத்து போயிடும். ஆமே. அதனால அந்த ஆவி நமக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல 43வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஆரம்பத்துல பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை 43வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இவ்விதமா அந்த புருஷன் நீங்க வாசிங்க. 30ஆம் அதிகாரம் வாசிங்க. 43. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரனும் ஒட்டங்களும் கழுதைகளும் உடையவனானான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோப எவ்வளவு ஒழுகுனானோ பாருங்க. யாக்கோபு அங்க போனான். 20 வருஷம் அங்கேயே போய் மாமனார் வீட்டுல இருந்தான். 14 வருஷம் ஒரு பொம்பளைக்காக என்ன பண்ணான், தன் மனைவி ராகேலுக்காக வாழ்ந்தான். ஆனா 6 வருஷம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, மனைவிகளுக்காக, அவன் சம்பாதித்துக்காக வாழ்ந்துட்டு தான். 20 வருஷம் முடிஞ்சிச்சு. அந்த 20 வருஷத்துல கடைசியில அந்த 6 வருஷம் அவன் சம்பாதிக்கும் போது இந்த லாபான் என்ன பண்ணானா, அவனுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளத்தை, ஆடு மேய்க்கிறதுக்கு சம்பளத்தை 10 முறை மாத்தி மாத்தி கொடுத்தானோ. ஆமே. இப்ப சொல்லுவானா, உடனே அந்த சம்பளத்தை தரமாட்டானா, மாத்திடுவானா. இப்படி அந்த அதிகாரத்துல நீங்க போய் படிச்சீங்கன்னா அப்படி சொல்லுவாரு. அப்ப 10 முறை என்ன பண்ணாரா, அப்படி மாற்றம் செய்தானா அவனுடைய அந்த ஊதியத்தை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா இப்படி இருந்தும் கூட அவனை எவ்வளவா அவனை பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நீ யாக்கோபு நீ வந்ததுனால நாங்க நல்லா செழுமையா இருக்கிறோம், ஆச்சரியமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவன் லாபான், இப்ப கடைசியா இவன் கூட கடவுளுக்கிறாரு. இவன் போய் வேலை செஞ்சு ஆடு மேய்ச்சாலும் எதை மேய்ச்சாலும் எல்லாத்தையும் அவன் கடவுள் கூட இருந்து பெருக்கத்தை கொடுத்துட்டே இருக்கிறான்றதெல்லாம் பார்த்துட்டான். அவனுக்கு பார்த்துட்ட பிறகு 10 முறை இவனுக்கு சம்பளத்தை மாற்றி மாற்றி அமைக்கிறான். ஆனாலும் கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இவ்விதமா அந்த புருஷன் விருத்தி அடைகிறான். திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டங்களும் கழுதைகளும் உடையவனா இப்ப மாறிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி மாறினதுனால இப்ப அவனுடைய முகம் என்ன ஆச்சு, மாறி போச்சு. ஆமே. அல்லேலூயா. அங்க சொல்றாரு பாருங்க, யாக்கோபா அவங்க கொண்டாடி மாதிரி சொல்றான், ராகேலை கூட்டு வச்சு சொன்னா என்ன சொல்றான் பாருங்க. வாசிக்கலாம் 1வது வசனத்துல, லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவர்கள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருள்களில் இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தையை யாக்கோபு கேட்டான். ஆமேன். அவன் பிள்ளைங்க என்ன சொன்னாங்க,
எங்க அப்பானாலதான் இவளை வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னான். ஆமென்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் எங்க அப்பனை கொண்டாடுறதெல்லாம் எடுத்துக்கிறான் இவன் அப்படின்னு சொன்னான் பாருங்க. இத வந்துட்டு யாக்கோபு கேட்ட உடனே லாபான் முகத்தை வந்துட்டு பார்க்கறான். பார்க்கும்போது அது நேற்று முந்தின நாள் இருந்ததை போல இராமல் வேறுபட்டு இருந்துச்சு. காரணம் காரணம் காயனுடைய அந்த சவுலுடைய ஆவி இவனையும் தட்டி பிடிச்சிக்கிட்டு எரிச்சல். ஆமென். பொறாமை. இவன் பெருகிட்டானே, இவன் வந்து இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானே. சிலருடைய வளர்ச்சி சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா பேச்சு மட்டும் பயமா வெள்ளமையா பேசுவாங்க. ஆனா சிலருடைய வளர்ச்சி அவங்க பார்த்தாங்கன்னா உள்ளுக்குள்ளேயே பொறாமை எரிச்சலுடைய ஆவி இருக்கும். காயினுடைய ஆவி, சவுலுடைய ஆவி. ஆமென்னு சொல்லுங்க. இந்த ஆவி தான் இவனுக்குள்ளேயும் பிடிச்சிச்சு லாபானுக்குள்ள. கடைசியா கர்த்தர் யாக்கோபை பாருங்க. இப்ப பாருங்க, இங்க இப்படிப்பட்ட காரியம் மாமனாருடைய முகமும் மாறி போச்சு, வேறுபட்டு இருக்குது. அவனுடைய பிள்ளைங்களும் வந்து லாபானுடைய பிள்ளைகளும் சொல்றாங்க, எங்க அப்பனுடைய சொத்தெல்லாம் நீ எடுத்துக்கிட்டான், அதனால நீ இங்க வந்ததுனால தான் இவன் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான். அவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் கேட்ட பிறகு அவனுக்கு ஒடுக்கப்படுறான். ஆமென்னு சொல்லுங்க. மனத்தளவுல பாதிக்கப்படுறான். பாதிக்கப்படும் போதுதான் கர்த்தர் அவனை பார்த்து கோபித்து இப்ப பேசுறாரு கடவுள். பாத்து 3வது சொல்றாரு, கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கு திரும்பி போ. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இப்ப மறுபடியும் அவங்களோட பேச ஆரம்பிக்கிறார். நீ இது வரைக்கும் இருந்தது போதும்பா, உன் பிதாக்கள் இருக்கிற இடத்துக்கு உன் இனத்தார் இடத்துக்கு நீ என்ன பண்ண, திரும்பி போ, நான் உன் கூட வரேன். ஆனா அங்க அவங்க அதுக்கு முன்னே 28ஆம் அதிகாரத்துல என்ன சொன்னான், நான் போராண்டதே என் வழியிலெல்லாம் எனக்கு உணவும் உடுக்க உடையும் கொடுத்து தங்க இடத்தெல்லாம் கொடுத்து சுகபத்திரமா திரும்பி வர என்ன பண்ணினீங்கன்னா நீங்க எனக்கு தேவனா இருப்பீங்க, நீங்க எனக்கு தரத்துல எல்லாம் நான் தசம் பாத்திரம் உங்களுக்கு செலுத்துவேன்னு சொல்லி பொறுத்தனையோட பண்ணிட்டு போனான். இப்ப ஆண்டவர் எல்லாம் அந்த செல்வத்தெல்லாம் கர்த்தர் கொடுத்த பிறகு இப்ப கர்த்தர் சொல்றாரு, இங்க ஒடுக்கப்பட்டுங்கிறியா, சரி ரைட், உன் பிதாக்கள் இருக்கிற இடத்துக்கு உன் இனத்தார் இடத்துக்கு நீ போ, நான் உன் கூட வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு, அந்த ஒடுக்கப்படுதலை கர்த்தர் பார்த்தார். ஆமென்னு சொல்லுங்க. இன்றைக்கு நம்முடைய ஒடுக்கப்படுதலை ஆண்டவர் பார்த்து மக்கள் வந்து ஒருவேளை பொறாமப்பட்டு எரிச்சல் அடைஞ்சாலும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்குது. ஏன்னா நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அவரால் அழைக்கப்பட்டவங்க. ஆமென்னு சொல்லுங்க. அவருக்கு பிரியமானதை நம்ம செய்கிறபடினால எப்பவுமே அவருடைய கரம் நம்ம கூட இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனா ஒடுக்கத்தின் மத்தியில இருந்து கர்த்தர் வந்துட்டு போனா அந்த மக்களை யாக்கோபை ஆசீர்வதித்தார். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து தேசத்தின் அதிபதியா கர்த்தர் மாற்றினவர். உங்களையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். யாக்கோபை குறித்து சொல்லப்படுது, பூமியை தாங்க முடியாத ஐஸ்வர்யங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாராம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினாராம். கூடவே இருந்ததுனால 2 சாமுவேல் 5:10 வாசிக்கிறோம், நாளுக்கு நாள் தாவீது நாளுக்கு நாள் பெரியவனாகி விருத்தி அடைந்தான்னு சொல்லப்படுது. ஆமென்னு சொல்லுங்க. கடவுள் ஒரு மனிதனோட கூட இருக்கும்போது அவனுக்கு விருத்தியை கர்த்தர் நிச்சயமா தருவார். அல்லேலூயா. பெருக்கத்தை கர்த்தர் தருவார். நாம் கர்த்தரை சார்ந்திருக்கும் போது, கர்த்தருக்கு பிரியமா வாழும்போது இந்த பெருக்கத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மைகளை கர்த்தர் நிச்சயமா தருவார். ஆமென்னு சொல்லுங்க. அவருடைய கண்கள் நம்முடைய ஆழத்தை பார்த்து கொண்டே இருக்குது. நம்மளை வேலடிச்சு காத்து கொண்டே இருக்கிறார். ஆனா நம்ம ஒடுக்கப்படுதலையும் ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்குது. ஆமென்னு சொல்லுங்க. ஆனா பாருங்க, லேயாள் எந்த இடத்துலலாம் அவ அற்பமா எண்ணப்பட்டாலோ, எந்த இடத்துல அற்பமா நீங்க என்ன பண்றீங்களோ அந்த இடத்துலலாம் கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டா, யாக்கோபுக்கு இப்ப பட்டில அற்பமா எண்ணப்பட்டாள். ஆனா அற்பமா எண்ணப்பட்டவளை தான் கர்த்தர் சிநேகித்தார். அல்லேலூயா. உன் புருஷனால, உன் மனைவினால, உன் சொந்த பந்தங்களால நீ புறக்கணிக்கப்பட்டு அற்பமா எண்ணப்படுறியா, அவங்க மத்தியில கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறார், உங்களை உயர்த்துவார். அவரு கூட காரம் உங்க கூட இருக்குது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் அற்பமா எண்ணப்பட்ட லேயலை ஆசீர்வதிச்சிட்டே இருந்தார். ராகேலுடைய கர்ப்பத்தை அடைச்சிட்டார். ஆனா யாக்கோபுடைய அன்பு யார் மேல இருந்துச்சு, ராகேல் மேல அதிகமா போச்சு. ஆனா லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதுனால அந்த அற்பமா எண்ணப்பட்டவன் மேல கர்த்தருடைய கரம் இருந்துச்சு, நேசிப்பு இருந்துச்சு. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் ஆண்டவரை நம்ம நேசிக்க 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 கர்த்தர் நம்மை அளவில்லாம கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏசாயா 41:11 வாசித்தீங்கன்னா, ஏசாயா புத்தகத்துல நீங்க 41ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வாசிக்கலாம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். எடுத்து வாசிக்கலாம் டக்குன்னு. இதோ இதோ உண்மையில எரிச்சலாக்கிற யாவரும் வெட்கி லட்சி அடைவார்கள். உன்னோடைய வழக்கடவைகள் நாசமாகி இல்பொருள் ஆவார்கள். ஒன்றுமே இல்லாம போவாங்கன்றார். நாசமா போவாங்களாம் வசனம் சொல்லுது. ஆமென்னு சொல்லுங்க. உன்னோட உண்மையில எரிச்சலா இருக்கிற யாவரும் லட்சி அடைவார்கள், அவமானப்படுவாங்களாம்.
ஆமேன்னு சொல்லுங்க. உன்னை பார்த்து எரிச்சலாடுறான் அவன் தான் நாசமா போவான். ஆமே. அவன் சொல்றா பாருங்க, அவங்க சொல்றாரு, வாசிகள் அடுத்து சொன்னேன், உன்னோடைய போராடினவங்களை தேடியும் காணாதிருப்பாய், யுத்த மனுஷரை ஒன்றும் இல்லாம போவாங்களாம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இதோ நான் உன் வலது கையை பிடித்து நான் பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுவாராம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒடுக்கப்படுகிற பட்சத்துல ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி ஆண்டவர் உனக்கு சகாயம் பண்ணுவாராம். 10வது வசனத்துல வாசிக்கிறோம், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ திகையாதே கலங்காத, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் செய்வேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன்றார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே பஞ்சுனா யோசுவாவுடைய கீர்த்தியை பாருங்க. யோசுவா மோசேவை கொண்டு ஆண்டவர் சில அற்புதங்களை செய்தார். மோசேவுக்கு விரோதமா குறை சொன்னவங்க, குற்றம் சொன்னவங்க எல்லாம் யோசுவாவுக்கு முன்பாக ஆடி போயிட்டாங்க, எல்லாம் அடங்கி போயிட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, என்றைக்கு நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு உங்கள் நடுவில் நான் அற்புதங்களை செய்வேன்னு சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப மோசேவை கொண்டு ஆண்டவர் யோசுவா கொண்டு சொன்னார், என்னைக்கு நீங்க பரிசுத்தம் பண்ணீங்க, நாளைக்கு அற்புதம் செய்வேன்னாரு. ஆனா மோசேவை கொண்டு சொல்றாரு, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அப்ப 3 நாளைக்கு முன்னாடியே நீ ஆயத்தப்பட்டிருக்கணும், அப்பதான் ஆண்டவர் உங்களோட பேசுவார்ன்றார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப அப்படியே ஆயத்தப்பட்டிருக்கணும்னு சொல்றாரு. அப்படி நம்ம ஆயத்தப்பட்டிருக்கும் போது கர்த்தர் நம்ம பார்த்தீங்கன்னா பரிசுத்தமா நம்ம வாழும் போது, பரிசுத்த சிந்தையோடு கூட நம்ம அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் கர்த்தர் அந்த அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது. அப்ப இப்ப நான் ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்துல 2:9 வாசிக்கிறோம், முந்தின ஆழத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆழத்தின் மகிமை பெரிதா இருக்கும். அப்ப ஆண்டவர் மகிமையை கர்த்தர் என்ன பண்ணுவார், மறுபடியும் விளங்க பண்ணுவாருன்னு சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு தடவை இந்த வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நான் ஒரு முறை குலுக்குவேன், அசை பண்ணுவேன்னு சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த நிலநடுக்கம் இப்ப எல்லா இடத்துலயும் தான் வந்துட்டு தான் இருக்குது. ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, ரஷ்யாவில் 3 முறை, நேற்றுக்கு முந்தின நாள் 3 முறை நிலநடுக்கம் வந்திருக்கு. நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சிகள் வந்துட்டு தான் இருக்கும். கடைசி நாட்கள் அடையாளங்கள் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பஞ்சங்கள், கொலைகள், கொள்ளைகள். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை தான். நியூஸ் பேப்பர் எடுத்துனா நியூஸ்ல திறந்தானா உடனே கொலை. இங்க அவனை வெட்டி போட்டான், இங்க அவனை செஞ்சான், இங்க நகை திருண்டு போனான், அதை பண்ணான், இதை பண்ணான், வெட்டி, இதே தான் பாலியல் குற்றங்கள் எல்லாம் கொலை கொள்ளை கேஸ் தான். ஆமே. அல்லேலூயா. ஜனத்துக்கு விரோதம் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், பஞ்சங்கள், கொலைகள், கொள்ளைகள், இதெல்லாம் பூமி எதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இதெல்லாம் ஆண்டுடைய வருகைக்கு முன்னடையாளம். கர்த்தர் அப்படியே ஆண்டவர் என்ன பண்றாரு, இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, சகரியா 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, சகரியா 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பாருங்க, வாசிக்கலாம். அங்க சொல்றாரு, செருபாபேலின் கைகள் அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்புறார் என்று அறிவாய். யார் அசடை பண்ணலாம்? அது சொல்றாரு, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்கள் ஆகிய கர்த்தருடைய 7 கண்களும் தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுதான், பார்த்துட்டே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, செருபாபேலை பார்த்து சொல்றாரு, 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். ஆமென் சொல்லுங்க. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாயின்னு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி அவன் அப்படி எரிச்சல் அடைஞ்சவன், கோவப்படுறவன், முறுமுறுக்கிறவன் ஒண்ணுமில்லாத போயிடும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வல்லமை என்ன பண்ணுவார், விளங்க பண்ணுவார். காரணம், ஆண்டுடைய பிள்ளைகள் மேல ஆண்டுடைய கண்ணு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியெல்லாம் உனக்கு காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வைத்து. ஆண்டவர் பாருங்க, வானத்தையும் பூமியை அந்த சராசரங்களை படைத்த ஆண்டவன் அவருடைய கண்ணு நம்ம மேல வச்சுட்டுக்கிறான். நான் உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப ஆண்டுடைய ஆலோசனை நம்ம கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்லுகிற ஆலோசனைகள் ஆசீர்வாதமான வழியில கர்த்தர் நம்ம வழி நடத்தி கொண்டு போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சகரியா 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை சொல்றாரு, அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயிருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆலயத்தை அவரே கட்டுவார், மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல வீட்டிலிருந்து அவர் ஆளுகை செய்வாராம். ஆமென் சொல்லுங்க.
தம்முடைய சிங்காசனத்தின் மேல அவரே ஆசாரியராக இருப்பாராம். இவ்விரண்டு நடுவில் சமாதானத்தின் ஆலோசனை விளங்குமா? ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப சமாதானத்தின் பிரபுவாய் சமாதானக்காரராய் கர்த்தர் நம் மத்தியிலே வந்து அசைவாடி கொண்டிருப்பார். நம்முடைய ஆலயத்துல, எந்த ஆலயத்திலும் சரி, எந்த ஆலயத்திலும் சரி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க ஒடுக்கப்படுதலை ஆண்டவர் பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. உங்க அழைப்பை இன்னைக்கு வந்து ஒருவேளை அலசி உங்க ஒருவேளை வந்துட்டு உங்களை உரைச்சுன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தேஞ்சு போன ஒரு நிலைமையில ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கை உபத்திரத்தின் மேல உபத்திரம், போராட்டத்தின் மேல போராட்டம், நெருக்கத்தின் மேல நெருக்கம், இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து ஒரு சமாதானத்தை தேவன் தருவார். அப்போஸ்தலர் புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 31 படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா அங்க சொல்றாரு பாருங்க. வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலோடும் நடந்து பெறுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபைகளில் கலிலியாவில், சமரியாவில், யூதேயாவில் இருந்த சபைகள் நாடுகள் எங்கும் சபைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சான்? சமாதானம் பெற்றுச்சு. ஆமென் சொல்லுங்க. இந்த சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் நிறைய கிரியை செஞ்சுக்குது. அப்படி அந்த ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல கட்டப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. இதுக்காக தொடர்ந்து வருகிற எத்தனை பேர் நீங்க வந்துட்டு நீங்க கடந்த நாட்கள்ல சபைக்காக ஆலயத்துக்காக ஜெபிப்புன்னு நிறைய பேர் வாக்கு பண்ணியிருக்கீங்க. அதனால வந்து வாக்கு பண்ணிட்டா போதும், தேர்தல் அறிக்கை மாதிரி கையை தூக்கிட்டா போதாது. உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். 1 மணி நேரமா தேவ சமூகத்துல வந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு போகணும். ஆமென்னு சொல்லுங்க. வருகிற 1ஆம் தேதியிலிருந்து அந்த ஜெபத்துல வந்து காலையில அதிகாலையில 5 to 6 அந்த 1 மணி நேரம் தான். இந்த 1 மணி நேரம் இந்த சபைக்காக மாத்திரம் நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு சமாதானத்துக்காக விசேஷமாக ஜெபிக்க போறோம். 1ஆம் தேதியிலிருந்து நீங்க எத்தனை பேர் அந்த பாரம் இருக்குதோ, அந்த ஏக்கம் இருக்குதோ வந்து கலந்து கொள்ளுங்க. 1 மணி நேரம் 5 to 6 கரெக்டாக முடியும். அதுக்கு பிறகு நீங்க போகலாம். ஆகவே யூதேயா, சமரியா, கலிலேயா நாடுகள் எங்க சபைகள் சமாதானம் பெற்றுச்சு. நம்முடைய சபைகள்ல சமாதானம் உண்டாகணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் முறுமுறுப்பு ஆவி, வஞ்சக ஆவி, கோல் சொல்ற, குறை சொல்ற எல்லா ஆவியும் இயேசுவின் நாமத்தினால பாதலத்தை கட்டப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சபைகள் பக்தி விருத்தி அடைஞ்சான். ஆமென் சொல்லுங்க. சத்தியத்தை கேட்டு பக்தி விருத்தி அடைந்த அந்த கடைசி நாட்கள்ல. ஆமென். அல்லேலூயா. அதை சொல்ல பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட வளர்ந்து பெருகிச்சான். பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலோடு கூட வளர்ந்து பெருகிச்சுன்னு சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை நம்முடைய சபைகள் நிறைவேற கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 29வது சங்கீதத்துல 11வது வசனம் சொல்லுது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பாராம். முதல்ல பலன், அதுக்கடுத்து சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பாராம். ஆமென் சொல்லுங்க. பலன், சமாதானம், அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆண்டுக்காக பிரயாசப்படும் போது கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டுடைய கண்கள் ஆலயத்தின் மேல் காக்கப்படும்படிக்கு சுற்றிலும் பாளையம் போடுவேன். அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். அவர்களிடத்துல இனி ஒடுக்கிறவன் அவங்களிடத்துல கடந்து விடுவதில்லை. அதை என் கண்களினாலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அவருடைய ஆலயத்தை, அவருடைய பிள்ளைகளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒடுக்கிறவன் இனி உன் பட்சத்துல வருவதில்லைன்னு சொல்லியிருக்க ஆண்டவர். ஒடுக்கிறவன் இல்லாம போயிட்டான். அன்னைக்கு யோசேப்பு ஆண்டவர் உயர்த்தினார். அப்படி வந்து அவன் அடிமை, வேலைக்காரனா இருந்தான், சிறை கைதியா போனான். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஒரு நாள்ல உயர்த்தி பார்வனுக்கு பட்சத்துல ஆண்டவர் அவனுக்கு அதிகாரியாய், எகிப்து தேசத்தினுடைய அதிகாரியா வைத்தது மாத்திரமல்ல, ஒரு வார்த்தை சொல்லப்படுது அதுல. இந்த பார்வன் ஒரு கட்டளை கொடுக்குறான். இந்த யோசேப்பினுடைய அனுமதி இல்லாம இஸ்ரவேலில் இருக்க மக்கள், அந்த எகிப்துல இருக்க மக்கள் காலோ கையை கூட அசைக்க கூடாதாம். அப்படி ஒரு சட்டத்தை கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாதாரண அடிமையா வந்தவன் ஆண்டவர் பாருங்க எகிப்தின் அதிபதியா கர்த்தர் மாத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாரு, அவனை யாரெல்லாம் ஒடுக்கினாங்களோ, அவனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அவனை முற்றுப்புள்ளி வச்சு அவனை இல்லாத ஆக்கணும்னு நினைச்சாங்களோ, ஆனா ஆண்டுடைய வசனம் சொல்லி தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவனுடைய ஆத்துமாவை மரணத்திலிருந்து கர்த்தர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தை யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. ஆனா அவனை ஒடுக்கப்பட்டவங்க அவனுடைய காலில் வந்து என்ன பண்ணாங்க? பணிஞ்சு கொண்டிருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு அவருடைய வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில நிறைவேறும். கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம்.
இந்த காலை தோறும் கிருபை புதிதா இருக்கிறது என்று சொன்னேன். அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீங்களே. இந்த காலை வேளையில நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஒடுக்கப்படுகிறவன் இனி உன் பட்சத்திலே வருவதில்லை. நான் அவன் ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவன். எங்கள் ஆலைகள் காக்கப்படும்படிக்கு சுற்றிலும் நீங்க பாளையம் போட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க வேலை எடுத்து வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மோடு கூட எப்பொழுதும் நாங்கள் உறவு வைத்துக் கொண்டு வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே. நீர் தம்முடைய ஆண்டவரை துதிக்கிறோம். நீர் படைத்த ஆண்டவரை கர்த்தாவே, உம்மால் படைக்கப்பட்ட உம்முடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட உம்முடைய மனிதர்கள் மேல நீங்க ஆண்டவரை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, நாங்க எப்பொழுதும் உம்மோடு கூட உறவு வைத்துக் கொண்டு ஆண்டவரை ஐக்கியப்பட நீங்க கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக நாங்கள் ஒரு நாளும் உம்மை விட்டு வழி விலகி போய் மனுஷனை சார்ந்து நாங்கள் ஆண்டவரை மோசம் போய்விடாதபடிக்கு ஆண்டவரை துதிக்கிறோம். ஆசா ராஜா மனுஷனை சார்ந்து கொண்டபடினாலே யுத்தங்கள் இது முதல் நேரிடும் சொன்னீங்க. சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளிட்ட ஆண்டவர் இளைப்பாறுதல் இல்லாம, அமைதி இல்லாம, சந்தோஷம் இல்லாம, சமாதானமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வியாதியிலும் கூட கர்த்தரை தேடாமல் ஆண்டவரே பரிகாரிகளை தேடி நம்மனை போல ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை எதுவோ அதை நாங்கள் செய்து உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட இது எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தாவீது ஆண்டவரே உமக்கு சித்தமானதை செய்ததை போல இவன் எனக்கு சித்தமானவர்களை செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்ததை போல எங்களை குறித்து ஒரு நல்ல ஒரு சாட்சியை இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல நீங்க அப்படி ஏற்படுத்தி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆலயத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உட்கார்ந்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்க ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, உமக்கு சித்தமானபடியே எங்களை வணந்து கொள்ளுங்க, உருவாக்குங்க, எங்களை பண்படுத்துங்க. ஆண்டவரே, ஆண்டவரை துதிக்கிறோம். எகிப்துல அடிமையாயிருந்த ஆண்டவரே யோசேப்பை உயர்த்தின எங்கள் ஆண்டவர் ஆண்டவரே, உம்மை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவிசாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி ஆண்டவரே மேலான உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் நீங்க ஆசீர்வதித்து உயர்த்தி ஆண்டவரே பெருக்கத்தை நீங்க கட்டடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி ஆண்டவரே அவங்களுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் பெருக்கத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து கனப்படுத்தும். உமக்கு பிரியமானதை செய்ய மாத்திரம் எங்களுக்கு கற்றுத்தாங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுவேன். ஆலோசனை கத்தரா எங்க வாழ்க்கையில இருங்க. அந்த சமாதானத்தை கட்டுடுங்க. பெரிய காரியங்களை செய்யும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தனித்தனியாய் பேர்பராய் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. இந்த நாளில் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் அன்றே இந்த நாட்களில் ஓய்வு நாள் அசட்டை பண்ணி கொண்டு என்ன போல ஓடிக்கொண்டிருக்கிற சுயத்தை சார்ந்து கொண்டு வாழ்கிற ஒவ்வொருவரையும் கத்தராக தேவன் சந்தித்து நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் தேவன் அவர்களையும் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நரகாக்கி இன்னைக்கு அன்றே போய்விடாதபடிக்கு எப்படி ஆயிலும் அன்றே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவரையும் உங்களுக்கு சுத்தமானவர்களை ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படி வேண்டிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசு ரத்தத்தால் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியம் வழி நடத்தலும் இன்றும் என்றும் சதாக்கால இந்த மலரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மள நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன